ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தமிழ் இன்ஃபோ டாக்கீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கருக்குழாய் அடைப்புனா என்ன, அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருக்குழாய்னா பெண்ணோட கருமுட்டையும் ஆணோட ஸ்பாமும் மீட் ஆகிற இடத்த தான் வந்து நம்ம கருக்குழாய்னு சொல்கிறோம். இந்த கருக்குழாயில் தான் ரெண்டும் மீட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான கரு வந்து உருவாகுது. கருக்குழாயில் வந்து எந்த அடைப்பும் இல்லைன்னா இந்த ப்ராசஸ் வந்து நார்மலாக நமக்கு நடக்கும். இப்போ கருக்குழாயில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்காது. இப்போ எங்கெங்கே வந்து கருக்குழாயில் அடைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருக்குழாயும் கர்ப்பப்பையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு அடைப்பு இருக்கும். இல்லைன்னா கருக்குழாயோட சென்ட்ரு பாயிண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கருக்குழாயோட எண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து அடைப்பு இருக்கும். இந்த 3 விதமாக தான் வந்து அடைப்பு இருக்கும். இதை வந்து எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிறணும். கருக்குழாய்க்கும் கர்ப்பப்பைக்கும் பக்கத்தில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளே விடுற ஒரு டெலஸ்கோப்னால் எங்கே அடைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப மெல்லிசான டியூப் வச்சு அதை மெல்ல 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 அந்த அடைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தள்ளி தள்ளி அதை வந்து சரி செஞ்சிடலாம். இது வந்து 70% பேஷண்ட்டுக்கு வந்து இந்த அந்த இந்த நுண்ணிய கருவி மூலமாக வந்து அந்த அடைப்பை வந்து சரி செய்யலாம். சில பேருக்கு வந்து இந்த அடைப்பு வந்து சரியாகாது. ஸோ அவங்களுக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி தான் வந்து ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த அடைப்பு வந்து சென்ட்ரு பாயிண்டில் இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அடைப்பு வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்த வந்து லைட்டாக வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்போ சென்ட்ரு பாயிண்டில் அடைப்பு இருக்குது, அந்த அடைப்புள்ள இடத்த மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ இந்த சைடும் 2 டியூப் இருக்கும். ஹெல்த்தியான டியூப் இருக்குல்ல, அந்த 2 டியூப்பையுமே வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. இப்படி ஜாயின் பண்ணுறனால வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பேபி வந்து செட் ஆகும். இது வந்து மேக்ஸிமம் யாருக்கு ஏற்படும்னா அதிகமாக இந்த இந்த அடைப்பு வந்து யாருக்கு அதிகமாக ஏற்படுதுன்னா, கருத்தடை சிகிச்சை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும், சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷனாலையும் வந்து ஏற்படலாம். மேக்ஸிமம் வந்து கருத்தடை பண்ணுறனால தான் இந்த அடைப்பு வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட்டு டியூபோட எண்டிங் பாயிண்டில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த டியூப் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு பூ மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாமல் அது விரியாமல் ஒரு ரொம்ப சுருங்கி போய் அதில் வந்து அடைப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை வந்து மைக்ரோ சர்ஜரி பண்ணி வந்து அந்த அடைப்பை வந்து சரி செய்யலாம். இந்த மாதிரி சில மெத்தட் மூலமாக நம்ம வந்து டியூப் பிளாக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கருக்குழாயில் வந்து நமக்கு வந்து சின்ன ஹேர் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து என்ன பேர் சொல்கிறோன்னா சீலியா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்கு இந்த சீலியா வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ ஆணோட ஸ்பாம் வந்து நமக்கு வந்து கருக்குழாய்க்கு வர்றதுக்கும், பெண்ணோட கருமுட்டை இருக்குல்ல அதுவும் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு இந்த சீலியா அப்படிங்கிற ஒரு ஹேர் மாதிரி உள்ள இது வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் வைக்குது. அது 2ம் வந்து ஸ்பேமையும் புஷ் பண்ணி உள்ளே தள்ளும். அதே மாதிரி கருமுட்டையையும் புஷ் பண்ணி உள்ளே தள்ளும். அப்படி தள்ளும்போது தான் பார்த்திங்கன்னா, கருமுட்டையும் ஸ்பேமும் ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான கரு வந்து உருவாகுது. அப்புறம் அந்த கரு உருவாகிட்டு அதையும் வந்து அந்த சீலியா வந்து புஷ் பண்ணி கர்ப்பப்பைக்கு வந்து அனுப்பி விடுது. ஓகேவா? இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ வந்து இந்த சீலியா வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து நீர் கோர்த்த மாதிரி ஆயிரும். நீர் கோர்க்கிறனால அந்த சீலியா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்துருது. உதிர்ந்தனால வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. ஸோ நம்ம டியூபுக்குள்ள வந்து நிறையா தண்ணியாகவும் இருக்கும். தண்ணியாக இருக்கிறனால ஸ்பெர்மும் கருமுட்டையும் இருக்குல்ல, அது வந்து மீட் பண்ண முடியாது. அது வந்து வேறு டைரக்ஷனில் நீந்தி போயிரும். அதே மாதிரி ஸ்பெர்மும் வேறு டைரக்ஷனில் நீந்தி போயிரும். இதனால வந்து இந்த ப்ராசஸும் நடக்காது. கர்ப்பப்பையிலையும் வந்து நமக்கு வந்து பதியாது. அப்படி நம்ம வந்துட்டு நமக்கு வந்து பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் டியூப் பேபி வளர்த்து நம்ம வந்து கர்ப்பப்பையில் பதிய வச்சாலும், இந்த டியூப் வழியாக அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து கெட்ட தண்ணி. ஓகேவா? அந்த தண்ணி வந்து அந்த குழந்தைய வந்து வளர விடாது. அப்படி வந்து வளர்ந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த குழந்தை மேலே பட்டு அதை புஷ் பண்ணி வெளியில் தள்ள பார்க்கும். அது வந்து ஒரு நல்ல தண்ணியும் கிடையாது, கெட்ட தண்ணி. ஸோ அதனால குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். இதனால மேக்ஸிமம் குழந்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து அந்த டியூபை வந்து கொஞ்சம் பிரித்து வைக்கிறாங்க. பிரித்து வைக்கிறனால அந்த தண்ணி வந்துட்டு உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ள ட்ராவல் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து டியூப்பில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயப்பட வேணாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.